ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை மசாலா கிரேவி. இது ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இது வந்து சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அந்த இன்க்ரீடியண்ட்டு தெரியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதி பத்திரி, 2 பீஸ் அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது டேஸ்ட்டுக்காண்டி நான் இன்றைக்கி 10 பல் வெள்ளை பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு பதிலாக வெள்ளை பூண்டு சேர்த்துருக்கேன். இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிடணும் வெள்ளை பூண்டை. வெள்ளை பூண்டு ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கிரேவியும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வெங்காயம் சேர்க்கும்போது. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக இதோட கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கும் போதே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை எப்போவுமே எண்ணெயில் பொரியறதை காட்டிலும் இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போது சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லது. இதோட நான் 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சும்மா ரஃப்பாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. நான் சொன்ன சீக்ரெட் மசாலா இதில் தான் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அந்த சீக்ரெட் மசாலா சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவு வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளே நம்ம 4 அவிச்ச முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நேராக வச்சு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை அவிச்சு எடுத்துருக்கேன். இதில் உள்ளே இருக்க மஞ்சக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி மெல்லிஸாக இருக்கணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா. இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை கலர் முட்டையை மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லோ கலரை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அது மாவு பதத்தில் இருக்கனால நீங்கள் இதிலவே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் உடஞ்சி மிக்ஸ் ஆகிடும். அதனால் அதை தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிண்டிடக்கூடாது. லைட்டாக மெதுவாக கிண்ட ஆரம்பிக்கணும். பார்த்திங்கன்னா இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு முட்டையும் மசாலாவும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்க மஞ்சக்கருவையும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சக்கரு சேர்த்து ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக அது உடையாமல் கிண்டாதான் நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல கொத்தமல்லி தழை.
இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவியை வச்சு ஒரு மசாலா தோசை செஞ்சு காட்டுறேன். அதுக்கு ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக மாவு எப்பவும் போல் நம்ம ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம், அல்லது தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து கறி தோசை சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சுற்றி ஆயில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ மேல் பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 சைடு நல்லா குக் ஆனோடனே எடுத்துருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை மசாலா தோசை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி முட்டை மசாலா கிரேவி வித்தியாசமான முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.